இதுக்கு மேல நீ என்ன முடிவா சொல்ற? எனக்கு வேணாம். வேணாம், ரைட்டு. நான் வேணும் வேணாங்கிறது அது அடுத்த பிரச்சனை. எனக்கு காரணத்தை சொல்லு. காரணத்தை இப்ப சொல்றேன். படிக்கல மேடம், சந்தேகப்படுறாங்க மேடம். சரி, ஓகே. எந்த விஷயத்துல சந்தேகப்பட்டேன்? இப்ப எத்தனை வருஷமா உன்னை சந்தேகப்பட்டு இருக்கேன்? அதை சொல்லு. இப்போ யார் மேல சந்தேகப்படுறேன்? எங்க அண்ணன் மேலே சந்தேகப்படுறாங்க மேடம். பாத்துங்க, அண்ணன் மேல அவன் மேல சந்தேகப்பட்டனா? என்ன அண்ணன் 1 hour பேசுவானா? என்கிட்ட சொன்னில ஆமா லவ் பண்றேன். ஆமா சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நீ டார்ச்சர் பண்ணதுனால அப்படியே வேலைக்கு போவேன். இன்னொருத்தவனை சேர்த்து சொல்லலாமா மேடம்? நீ சொல்லு. அது என்னோட விருப்பம். உன்னோட விருப்பமா? ஆமா. அப்பப்போ நீ படிக்கணும்னா நான் என் உதவி தேவைப்படும். நீ படிக்க தேவை என்ன? எனக்கு பணம் கட்டின எங்க அம்மா தானே மாசம் மாசம் வந்து கட்டிட்டு போறாங்க. காசு போட்டு விட்ட இல்லன்னு நான் சொல்லவே கிடையாது. புக் எடுத்து நான் இப்ப புக் எடுத்து வந்திருக்கேன், பேங்க் புக் எடுத்து வந்திருக்கேன். ஏடிஎம் எங்க பணம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்சுப்படும். நீ போட்டு நான் சொல்லவே இல்ல. நீ போய் சொல்லு, பொருந்து போய் சொல்லு. ஒன் டைம் எக்ஸாம் ஃபீஸ்க்காக போட்டு விட சொன்னேன். ஒன் டைம்ஸ் அது வந்து நீ போட்ட நான் இல்லன்னு சொல்லவே கிடையாது. நீ படம் போடல நான் சொன்னா சொல்லுங்க. ஒரு டைம் தான் போட்டிருக்கா? ஒரு டைம் போடல மேடம், நிறைய டைம் போட்டிருக்காங்க. நிறைய டைம் போட்டிருக்கேன். அந்த பணத்துல பிடிக்கலையா? அப்பெல்லாம் பிடிச்சிருந்ததா? பிடிக்கலதான். மாமான்னு பேசிருந்தியா? அப்பெல்லாம் எப்படி? அப்ப தெரியாம சொல்லிட்டேன், இப்பதான் தெரியுது. என்ன இப்பதான் தெரியுது? இப்பதான் என் உருவம் சரியா தெரியுதா? இல்ல ஆமா. சரி சொல்லு, காரணத்தை சொல்லு. சரியான ரீசன் கிடையாது. நீ படிக்கல, நான் படிச்சிருக்கேன். நீ என்னோட எனக்கு ஒரே ஃபேமிலிக்கு நீ செட் ஆக மாட்டேன். பாத்துங்க மேடம், இது வாயால வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசணும் மேடம். இப்ப நீ என்ன பண்ண போறப்பா? நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் மேடம். தூக்கி போடுப்பா. நீ உண்மையா லவ் பண்ணிருக்க? ஆமா மேடம். அவன் உண்மையா லவ் பண்ணவே இல்ல. அப்புறம் என்ன லவ்? இப்ப நீ என்ன பண்ணும் மேடம்? நீ என்ன பண்ண போற தம்பி? மாமா பையன் வந்து கேட்கலாம் மேடம். நீ என்ன பண்ண போற தம்பி? அவதான் அவன் முடிவு சொல்லிட்டா. நீ என்ன பண்ண போற? படிப்பு இல்ல, அவ்வளவுதானே. ஆமா. அடுத்து பணம் இல்லையா? எங்க குடும்பத்துக்கு நீ செட் ஆக மாட்டேன். எங்க ஃபேமிலில எங்க பெரியப்பா வீட்டுல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நானும் ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல, பட் நானும் இல்ல சொல்லிட்ட ரைட்டு. இப்போ ஒரு வருஷமா என்ற சுத்தினால ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு. அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ற? அதை பத்தி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். எல்லாத்தையும் இதே இடத்துல கொடுக்குறேன். இந்த பர்ஸ்ல கூட உன் போட்டோ வச்சிருக்கேன், அத கூட இப்பயே கொடுத்துறேன். இதுக்கு மேல இவள்கிட்ட பேசணும், இவன் மோத்திரையும் முடிக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. இவன் மோத்திரையும் நான் முடிக்கல. இதுக்கு மேல என் முகத்துல இவன் முடிக்க கூடாது. சாவறதுக்குள்ள என் முகத்துல மட்டும் முடிச்சாரு. நான் முகத்துல முடிக்க மாட்டேன். நான் முடிக்க மாட்டேன். இது எனக்கு நல்ல பாடம். எந்த பொண்ணையும் நம்ப கூடாதுங்கிறது இது ஒரு பாடம். இதே பணம் பேரு புகழெல்லாம் நான் சம்பாரிச்சு காட்டுவேன் இதே ஊர்ல. நீ இருக்கிறதுக்கு இடத்துக்கு எதிர்த்தாப்புலே இடம் அது நீ டபுள் பங்காரு இல்ல 3 பங்காரு. ஆனா நீ வருத்தப்படுவ ஒரு நாள். வருத்தப்படுவ, நீ கண்டிப்பா வருத்தப்படுவ ஒரு நாள். நினைச்சு பார்த்து வருத்தப்படுவ. என்ன பண்ண போற? அந்த போட்டோ கொடுத்துறேன் மேடம். எவ்வளவு போட்டோ இது? ஃப்ரெண்டுகிட்ட பிடிச்சதெல்லாம் என் ஞாபகத்துல வச்சிருந்து சொல்லுங்க. அவ்வளவுதான் மேடம். ஆனா நான் மிரட்டி வாங்கணும்னு எல்லாம் சொல்றாங்க மேடம். உனக்கு தெரியும் மேடம். ஏடிஎம் கார்டு கொடு. எடுத்துன்னு வா. அந்த பொண்ணு உண்மையா உன்னை லவ்வே பண்ணலப்பா. அதுக்காக ஃபீல் எல்லாம் பண்ணாதே மேடம். நான் சொன்னல மேடம், அவங்க வாயாலே வரும்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா மேடம். அவங்க சொல்லி கொடுத்து அழகா பேசி ஆச்சு வராங்க மேடம். அது நல்லா எனக்கு தெரியும் மேடம். வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பியா? கண்டிப்பா மேடம். இனி இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்க மாட்டியா? வெளிநாடு போறேன் மேடம். உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு பயந்துட்டு ஓடணும்? அதுக்கு பயந்துட்டு போல மேடம். டெஸ்ட் அடிச்சு போறேன் மேடம். ஹலோ, அது எடு, கையில எடு. நான் தான் மேடம் ஏமாத்திட்டேன். அவன் ஏடிஎம் நீ வாங்கி செலவு பண்ணிட்டு தூக்கி போட்டுறியா? எடுத அண்ணா மேடம் ஏமாத்திட்டான். இருமா, எடுத கையில கூட தூக்கி போடுற. உங்க அப்பா செல்லு
எல்லாம் சரி பண்ணிட்டேன். அதுல சொல்லிட்டேன் சரியா சாப்பிட விட முடியல மேடம். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன். மனசுல நிம்மதிங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல. என்ன ஜாலியா இருப்பா? இல்ல ஜாலியா இருக்க வேண்டிய வயசுதான், இல்லன்னு சொல்ல மேடம். இதுக்கெல்லாம் அவ லவ்வே பண்ணல ஒண்ணு. பண்ணல மேடம், நான் சின்சியரா பண்ணிட்டேன் மேடம். அதான் தாங்க முடியல. விட்டுடு. ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டல, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ஏமாற்றமா இருக்கும். முன்னாடியே தப்பிச்சுக்கிட்ட. ஆமா மேடம். ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒரு சாரி சொல்லிட்டு போய். இல்ல வேணாம் மேடம், இந்த சாரி வேணாம் மேடம். ஒரு சாரி சொல்லிட்டு போ. சாரி. சரி போமா வெளியில. ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தினா நம்ம எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தினா நம்ம சும்மா இருக்கலாமா? அவருக்கு உணர்வுகள் இருக்குல்ல. அவர் எவ்வளவு தூரம் ஏமாந்திருக்காரு, சின்சியரா லவ் பண்ணிருக்காரு. அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இவ்வளவு கேள்வி கேட்க